இடம் தான் பாருங்க. மெம்பர் இந்த மெம்பரில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அந்த பக்கம் இருக்கும் லாஸ்ட்ல. அந்த சோறு வேலையில் தான் சொர்க்கத்துறை பூங்காண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கே தான் நீங்கள் தொழுது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்ச இடம் மெஹராப். இப்போ இங்கே தான் தொழு நடக்குது. அந்த மெம்பர் தான் இன்னைக்கு குத்துபா அங்கே தான் ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் மெம்பரில் அங்கே அந்த மெம்பரில் இருந்து இந்த இது வரலையும் இங்கே போனால் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் வந்துடும். அந்த கபருடைய சவுறு இருக்கு இல்லையா, அந்த மெம்பரில் இருந்து அது சோறு வேலையும் தான் என்ன இருக்குது, நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி தொழுவக்கூடிய இடம். அதுதான் ரவுலத்துல் சொர்க்கத்துடைய பூங்கா. சொர்க்கத்தில் ஒரு இடம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரிங்களா? அப்போ வாங்க ரசூலுல்லாஹ் எங்கே சலாம் சொல்லுங்க. ஓகே, இது பச்சை கேட்டு, ரெண்டாவது பச்சை கேட்டு இருக்கா, மூணாவது கேட்டு, 3 கேட்டு இருக்கும். நல்லா காமிச்சு ஆணுகள் நல்லா காமிச்சு 3 கேட்டு இருக்கும். நம்ம சலாம் சொல்ல போகும்போது லெஃப்ட் சைடாக தான் இருக்கும், லெஃப்ட் சைடு இடது பக்கமாக இருக்கும். இந்த இடம் காலியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பச்சை கேட்டு காலியாக இருக்குது. ரெண்டாவது பச்சை கேட்டில் ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் ஆகும், இந்த பக்கம் ஆகும். இப்போ எடுத்துக்க, இப்போ நம்ம ரசூலுல்லாஹ் சலாம் சொல்ல இடத்துல 3 பச்சை கேட்டு இருக்கும். அது போல 3 பச்சை கேட்டு இருக்கும். பாபு சலாம் 1ஆம் நம்பர் கேட்டு, பள்ளியுடைய 1ஆம் நம்பர் கேட்டு உள்ளே போகும்போது செருப்பை நம்ம காட்டி கையில் வச்சுக்கின்னு உள்ள வலது கால உள்ள வச்சு எல்லா பள்ளியும் ஓதக்கூடிய அதே துவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம மக்ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் அப்வாப ரஹ்மத்திக. தெரிஞ்சா துவா உதவியில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லிட்டு உள்ளே போகலாம். போயிட்டு நம்ம உள்ளே போகும்போது அந்த பள்ளியில் லாஸ்ட்டில் வெளியாகக்கூடிய இடத்துல தான் இடது பக்கமாக இந்த 3 பச்சை கேட்டும் தெரியும். இந்த ஃபஸ்ட்டு பச்சை கேட்டில் ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. ரெண்டாவது பச்சை கேட்டில் தான் 3 கபர் இருக்குது. மூணாவது பச்சை கேட்டும் காலியாக இருக்குது. ரெண்டாவது பச்சை கேட்டில் இந்த ரவுண்டு இருக்கு, இதுபடி இருக்க ரவுண்டு இருக்கும். இதுக்கு நேராக ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு தெரியாது. இங்கே போட்டு இங்கே எழுதிருப்பாங்க உனா சலாம் அலா ரசூலுல்லாஹ் எப்படி போட்டு இருக்கும். இங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும் அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கு நேராக என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் அப்படி சலாம் சொல்லணும். வேறு யாராவது சலாம் சொல்ல நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா யாரெல்லாம் சலாம் சொன்னாங்களோ அவங்க சஹாபா சொல்லுங்க சொல்லி ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் சொன்னால் போதும். ரெண்டாவது கொஞ்சம் தள்ளி போனால் இது ரெண்டாவது. இந்த ரெண்டுக்கு இதுக்கு நேராக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கபர் நேராக இது போல போட்டுருக்கோம். எழுதிருப்பாங்க உனா அஸ்ஸலாம் அலா அபூபக்கர். இங்கே அபூபக்கர் சலாம் சொல்லணும்னு போட்டுருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்க யா ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லணும். சரியா? மூணாவது பக்கம் தள்ளி போனால் இது மூணாவது. இதுக்கு நேராக அந்த உமர் ரலியல்லாஹு கபர் இருக்குது. மேலே இது போல போட்டுருக்கோம். உனா அஸ்ஸலாம் அலா உமர் இப்னு கத்தாப் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா இங்கே சலாம் சொல்லணும். நேராக கபுலாம் தெரியாது. அந்த இதுவும் இந்த பச்சை கடை காலியாக இருக்குது. காரணம் என்ன சொன்னால் அந்த ஃபஸ்ட்டிலேருந்து இது வரையும் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அம்மாவுடைய வீடு. ஆயிஷா அம்மாவுடைய 2 கேட்டு சேர்ந்து தான் வீடாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ் அடங்கிட்டாங்க, கணவர் ஆயிஷா அம்மா இங்கே தான் இருந்தாங்க. அடுத்து தந்தை அபூபக்கர் அடங்கும் போதும் அவங்க இங்கே தான் இருந்தாங்க. மூணாவது உமர்களை அடங்கின உடனேயும் அவங்க அந்நியான் ஆகையால இந்த பகுதியில் ஒரு திரையை போட்டுட்டு முதல் பகுதியில் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்நாள் கூட இந்த இடத்துல தங்கியிருந்தாங்க. ஆகையால அந்த இடம் காலியாக இருக்குது. அவங்க இறந்து போனோடனே அவங்கள எங்கே ஜன்னத்து பொது கபஸ்தானில் அடக்கியாச்சு. இந்த 3வது இடம் ஏன் காலியாக இருக்குன்னு சொன்னால் இதுதான் ஃபாத்திமா வாழ்ந்த இடம். ஃபாத்திமா இடம் வீடு இதுதான். ஆகையால அதுவும் காலியாக இருக்குது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்களாங்க. எதுக்குமா அங்க என்ன செய்யலாம்? அங்க வந்து சலாம் மட்டும் தான் சொல்லணும். இப்படி கையை உயர்த்தக்கூடாது. சலாம் கையெல்லாம் உயர்த்தக்கூடாது. அங்கே இருந்து அப்படி துவாலாம் கேட்கக்கூடாது. சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஏன் அங்கே மற்ற இடத்துல தகாக்கள் செய்யற மாதிரி இங்கே துவா கேட்கறது, கையை வைக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. சரி, அங்கே அப்படி மொத்தம் ஆளுமை நிற்பாங்க, கையை அடிப்பாங்க. சரியா? இது செய்யணும். ஓகேமா? இருங்க, இந்த பச்சை கலர் பத்தி ஏதோ சொல்றாங்களே இங்க அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அத பத்தி ஒண்ணு கிடையாது. அத பத்தி உங்க எந்த ட்ரெஸ்லாம் போட்டு போலாம். சில அந்த இடத்துல பச்சை காயப்பட்டு சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போவோம் இல்லையா, பச்சை காயப்பட்டு போட்டுருப்பாங்க. பச்சை காய பள்ளியாசு ஃபுல்லா பச்சை காயப்பட்டு தான். பச்சை காயப்பட்டுலாம் இப்ப அவங்களாம் கிடையாது. பச்சை உடை தான் போட்டு போகணும். அதெல்லாம் பிதாத். எந்த உடையெல்லாம் போட்டு போகணும்.